வணக்கம் தேனி மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு தொகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். தேர் திருவிழாவை போல நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிப்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். முழுமையான வனவாசத்தை பார்த்த மக்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி அமைக்கும் என்று இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே நடக்கின்ற அநீதி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கின்ற அநீதி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 35,000 பெண்கள் பாதிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்குரிய வழக்கும் பதிவு செய்திருக்கிறது. 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனுடைய முதல் தகவல் அறிக்கை கூட குற்றவாளிகளுக்கு சாதகமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அனைத்து விசாரணையும் முதல் தகவல் அறிக்கையுமே மீண்டும் விசாரிப்பதற்குரிய மறுபரிசீலனை எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு கடினமான சட்டமாக கொண்டு அனைத்து வகையான மறுபரிசீலனை எடுக்கப்படும். இன்றைக்கும் நிராகரிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட எத்தனையோ ஏழை எளிய மக்கள் பாதித்திருக்கின்றார்கள். அனைத்தையுமே முழு விபரம் கொண்டு வரப்படும். இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இந்த டிவிக்கு நம்மளுடைய கட்சியினுடைய தலைவர்களை வைத்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கட்சியை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தனி பாதையை அமைத்து முழுமையாக இவர்களுக்குரிய சட்ட திருத்தங்களோடு எடுத்து செல்ல வேண்டுமானால் நம்மளுடைய தலைவர்கள் கடினமாக நம்மளுடைய தொண்டர்களுக்காக உழைத்தது. அந்த 2 கோடி தொண்டர்கள் இன்றைக்கும் களத்தில் நமக்காக நம்மளுடைய மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திடீரென்று ஒரு புதிதாக வந்த ஒரு நடிகர், நம்மளுடைய தலைவர் ஒரு நடிகர் என்ற ஒரு காரணத்துக்காக அவரை மிகப்பெரிய அளவில் தன்னை போன்ற என்று சொல்லிக்கொண்டு உச்சத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கியதாக தன்னை பற்றியே பெருமையாக பேசக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் நம்மளுடைய புரட்சி தலைவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அன்றைக்கு ஒரு சிறிய வயதில் கடினமாக அந்த காலகட்டம் ஒரு நாடக கம்பெனியில் மதிய உணவுக்காக அந்த நாடகத்தில் சேர்க்கப்பட்ட